Hello friends, இந்த வீடியோவில் நம்ம டைம் ஆஃப் சப்ளையை வச்சு ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் டைம் ஆஃப் சப்ளையோட பேசிக் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தா தான் இதுக்கு புரியும், இல்லைனா கண்டிப்பாக புரியாது. ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. P ஆஃப் சென்னை சப்ளைஸ் டு B ஆஃப் பெங்களூர். சென்னையிலேருந்து பெங்களூர் சப்ளை பண்ணுறாங்க. P வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு அனுப்ப போகிறாரு. என்னைக்கு அனுப்புகிறாரு, ஸோ என்னைக்கு வந்து டெலிவரி கிளம்பியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் குட்ஸ் மூவபிள் குட்ஸா இம்மூவபிள் குட்ஸான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம படித்தோம். இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்னால் ஒரு மாதிரி கேஸ் வரும், நாட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்னால் வந்து இன்னொரு மாதிரி டைப்பாக வரும்னு சொல்லி தான் நம்ம வந்து படித்தோம். ஸோ இதில் இது ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் குட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து டர்ன் ஓவர் ஆஃப் P 2 crore, ஃபைண்ட் த டைம் ஆஃப் சப்ளை. நிறைய டேட் கொடுத்துருக்காங்க. எது டைம் நம்ம அதில் வந்து எது டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். 30th October ரிமூவல் ஆயிருக்கு. இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் 30th October, லாஸ்ட் டேட் டு இஷ்யூ இன்வாய்ஸ் 30th October, பேமெண்ட் என்ட்ரு ஆனது 31st November, அடுத்து டேட் ஆஃப் பேமெண்ட் கிரெடிட்டர் 1st November. நமக்கு ரூல் படி என்ன பார்த்தோம்? ஆக்சுவல் டேட் ஆஃப் ரிமூவல் ஆர் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆர் பேங்க் கிரெடிட். இது நாலில் எது இயர்லியரோ அதுதான் வந்து நமக்கு டைம் ஆஃப் சப்ளைன்னு பார்த்தோம். 30th October, 31st October, 1st November. இது நாலில் எது இயர்லியர்னு பார்த்தீங்கன்னா 30th October. அதனால் அந்த 30th October தான் நமக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஏன்னா இயர்லியர் தான் நம்ம ரூலில் பார்த்தோம். அடுத்த கேஸ் 30th October ரிமூவல், 2nd November இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், லாஸ்ட் டேட் டு இஷ்யூ இன்வாய்ஸ் 30th October, 31st November, 1st November. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், ரிமூவல் எடுக்கக்கூடாது. நான் மறந்துடுங்க, ரிமூவல் எடுக்கக்கூடாது. இந்த நாளில் எது இயர்லியர்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் டேட் தான் இயர்லியர். ஸோ இன்வாய்ஸை தான் நம்ம வந்து டைம் ஆஃப் சப்ளைன்னு எடுக்கிறோம். அடுத்த கேஸில் இன்வாய்ஸ் 2nd November, லாஸ்ட் டேட் டு இஷ்யூ இன்வாய்ஸ் 30th October, அடுத்து 31st October, 1st November. இது நாளில் எது இயர்லியர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் டு இஷ்யூ இன்வாய்ஸ் தான் இயர்லியர். ஸோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. லாஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 28th October இன்வாய்ஸு, லாஸ்ட் டேட் 30th, பேமெண்ட் 27, கிரெடிட்டட் 26th. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நாளில் எது இயர்லியர்? இதுதான் இயர்லியர். ஸோ இதுதான் டைம் ஆஃப் சப்ளை. ஓகே, இந்த ரிமூவல் ஆஃப் குட்ஸ் வந்து வரக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை ரூல் படி இந்த ரிமூவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. பேமெண்ட்டு இல்லை இன்வாய்ஸ் இல்லை பேங்க் கிரெடிட், இது மூணில் எது இயர்லியரோ அதுதான் நமக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளைன்னு சொல்லி தான் பார்த்தோம். ஸோ இந்த ரிமூவல் கான்செப்ட் வரக்கூடாது, மறந்துடுங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ராம் சோல்ட் குட்ஸ் டு ஷாம் 5 lakh, இன்வாய்ஸ் 15th November, பேமெண்ட்டு 30th November, குட்ஸ் 20th November. நமக்கு இந்த மூணில் வந்து எது இயர்லியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th November. ஸோ 15th November தான் வந்து நமக்கு டைம் ஆஃப் சப்ளை. ஆக்சுவலாக இந்த டைம் ஆஃப் சப்ளைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. கொஸ்டினில் கொடுத்த டேட்டில் எது இயர்லியர் அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்து எழுதி கரெக்டாக போட்டாலே அதுதான் ஆன்சர். நீங்கள் எடுத்து எழுதுறது மட்டும் கொஞ்சம் ப்ரொவிஷனை கிளியராக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த வருஷம் இந்த அட்டெம்ப்ட் வந்து ஆன்லைன். ஸோ உங்களுக்கு எடுத்து எழுதுகிற மேட்டரே கிடையாது. டைம் ஆஃப் சப்ளைன்னு கேட்டாங்கன்னா நாளில் எந்த டேட் இயர்லியர் இருக்கோ எழுதி போடலாம், தாராளமாக போடலாம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வர்றப்போ தான் 30 daysலாம் என்னணும், அதெல்லாம் தான் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். இந்த கேஸ் பிரச்சனையே கிடையாது. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.